ப்ரொக்கோலி ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி புழிஞ்சிட்டு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சிடணும். சுடு தண்ணியில் போட்டு எடுத்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு, அப்புறம் 2 தேங்காய் பத்தை, வெங்காயம், தக்காளி 2 தக்காளி பழம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். லைட்டாக ஒரே ஒரு சுத்து போதும். காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பச்சை காலிஃப்ளவர் செய்ய போகிறோம். இப்போ கடுகு போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு சுடுதண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை வடிகட்டி தண்ணியிலே வாஷ் பண்ணுவோம். அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்க்கணும். காலிஃப்ளவரை தேங்காவை அரைச்சி ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் இன்னைக்கு தேங்காய் போடாமல் செய்கிறேன். தேங்காய் போடாமல் அப்படியே கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவோம். நல்லா காலிஃப்ளவர் வதங்கி சுண்டி போச்சா தண்ணி ஊற்றி வேக வச்சு
இதில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா குருமா, தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா காலிஃப்ளவர் கிரேவி. இப்போ காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியான காலிஃப்ளவர் கிரேவி. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா